சட்டமன்ற தேர்தலை ஒட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையிலே 505 வாக்குறுதிகளை தந்திருந்தோம். அதில் 404 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் காலை உணவு திட்டம் போன்ற தேர்தல் வாக்குறுதிகள் இல்லாத எத்தனையோ திட்டங்கள், வீடு தேடி மருத்துவம் போன்ற எத்தனையோ திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். இந்த மீதி இருக்கக்கூடிய 101 வாக்குறுதிகளிலே 37 வாக்குறுதிகள் ஒன்றிய அரசாங்கத்துடைய ஒத்துழைப்போடு தான் நிறைவேற்ற முடியும் என்ற ஒரு காரணத்தால் அவை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மீதி 64 திட்டங்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்ப்பு, அதை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல் என்ற காரணங்களுக்காக அவை நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் மீதி இருக்கக்கூடிய அத்தனை வாக்குறுதிகளையும் திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் நான் குறிப்பிட்டு சொன்ன அந்த காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், தமிழ் புதல்வன், புதுமை பெண், நான் முதல்வன் என்று எத்தனையோ திட்டங்களை, பசுமை தமிழ்நாடு இயக்கம், தாயுமானவர் திட்டம், அன்பு கரங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதித்துவம், மகளிர் பெயரில் சொத்து பதிவு செய்யப்பட்டால் அந்த முத்திரை தாளிலிருந்து 1% அது அந்த பதிவு குறைக்கப்படுகிறது, அந்த பெர்சன்டேஜ் குறைக்கப்படுகிறது என்று எத்தனையோ தேர்தல் வாக்குறுதிகளிலே தராத எத்தனையோ திட்டங்களை நாங்கள்